இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் முள்ளங்கி கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி முள்ளங்கி வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சில பேர் இதை சாப்பிட மாட்டாங்க. இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதனால் இதை சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலி இது எனக்கு லைவ்லேயே நடந்தது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, வயசு 30. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 30 வயசு ஆச்சு, நான் இது வரைக்கும் இந்த முள்ளங்கி நான் சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காதுன்னு. ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு கொடுத்தேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு எத்தனை வாட்டி கேட்டாங்கன்னு தெரியாது. அவங்க கேட்டாங்க, அது உண்மையாகவே இது முள்ளங்கி தானே, ரடிஷ் தானே நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு. என்னால் நம்ப முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் சேம் ரெசிபி அவங்க வீட்டில் போய் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த முள்ளங்கி கூட்டு வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி, அதுக்கப்புறம் பூரிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1 பார்ட் ரெசிபி தான். நீங்கள் காலைல வச்சிங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக ஓட்டிடலாம். சரி, நம்ம இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முள்ளங்கி நல்லா க்ளீன் பண்ணி அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடவே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்துக்கு 1/4 பங்கு வந்து தக்காளி வேணும். தக்காளி ரொம்ப சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கூட கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் முள்ளங்கி சேர்த்துக்கோங்க. முள்ளங்கியை வந்து நல்லா வதக்கி விடுங்க. முள்ளங்கியில் வந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் போகும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கு கூடவே கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ வேகட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய், 1 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நல்லா கொதிக்க விடுங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக குழம்பு பதத்துக்கு வரணும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க.
இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர அளவுக்கு இதை விட்டுருங்க. விசில் எல்லாம் வந்துடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட முள்ளங்கி பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டி. இப்போ பாருங்கள், நம்மளோட முள்ளங்கி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, பூரிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.